உங்கள் வீட்டு குழந்தைகளும் பாடம் படிக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்களா? இங்கே வந்து கும்பிட்டா நல்ல படிப்பு வரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சக்தியான ஹயக்ரீவர் இந்த பெருமாள் கோவிலுக்கு. பேசாத குழந்தையும் பேசும். கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து குமுதம் பக்தி ஸ்பெஷலோட காயின் வந்து ஹயக்ரீவர் கிட்ட வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. குமுதம் பக்தியின் வாசகர்கள் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ சொன்ன ஸ்லோகத்திலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத. ஆமாங்க, செட்டி புண்ணியமில் இருக்கிற யோக ஹயக்ரீவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். உங்கள் வீட்டு குழந்தைகளும் பாடம் படிக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்களா? எந்த கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் எந்த கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே வந்து கும்பிட்டா நல்ல படிப்பு வரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயிலில் வந்து குமுதம் பக்தி ஸ்பெஷல் உங்கள் சார்பாக என்ன பூஜை நடத்த வந்திருக்கு, வாங்க பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த கோயில் 800 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்ததாக சொல்கிறாங்க. 800 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வரும்போது இது வரதராஜ பெருமாள் கோயில். இங்கே இருக்கிற தேவநாத பெருமாளும் ஹயக்ரீவரும் 150 வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயிலில் வந்து அபிமான ஸ்தலமாக தங்கினாங்களாம். அந்த ரெண்டு சுவாமி இங்கே எப்படி வந்தாங்க, அவங்க இங்கே எழுந்திருந்தது எப்படி? சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவை பிரிட்டிஷார் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டம் அது. வெள்ளையர்கள் இந்து கோயில்களை தேடி தேடி சென்று கொண்டிருந்தார்கள். காரணம், அங்கிருந்த சிலைகளை கொள்ளையடிப்பதுதான் வெள்ளையர்களின் நோக்கம். அந்த சிலைகளில் எல்லாம் தங்கம் இருக்கிறது, உருக்கினால் பெரும் செல்வம் சேர்க்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு. ஆனால் பக்தர்களோ பதறினார்கள், அடியார்கள் அலறினார்கள். என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தார்கள். வணங்கும் தெய்வங்களை உருக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து காப்பது எப்படி? யோசித்தவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இருட்டான அடர்ந்த யாருக்கும் தெரியாத பகுதிகளில் உள்ள கோயில்களில் எல்லா சிலைகளையும் கொண்டு சென்று வைத்து விடலாம். இந்த எண்ணம் தோன்றியதும் சுறுசுறுப்பாக செயல்பட்டார்கள். அப்போதுதான் அடர்ந்த காடு, உயர்ந்த மலை இரண்டுக்கும் இடையே இருந்த செட்டி புண்ணியம் வரதராஜ பெருமாள் கோவில் அவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக தோன்றியது. பல கோயில்களிலிருந்து தெய்வீக விக்கிரகங்களையும் சிலைகளையும் கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த சமயத்தில் திருவகீந்திரபுரத்திலிருந்து தேவநாத பெருமாள் திருவிக்கிரகமும் யோக ஹயக்ரீவரின் திருவிக்கிரகமும் இங்கு எடுத்து வரப்பட்டன. காலம் ஓடியது, நிலைமை சுமூகமானது. எந்தெந்த கோயில்களிலிருந்து விக்கிரகங்களை எடுத்து வந்தார்களோ அந்தந்த கோயில்களுக்கு மீண்டும் எடுத்துச் செல்லப்பட்டன திருவிக்கிரகங்கள். அந்த சமயத்தில் தான் ஓர் அற்புதம் நடந்தது. செட்டி புண்ணியத்தில் எழுந்தருளச் செய்யப்பட்டிருந்த தேவநாத பெருமாளையும் ஹயக்ரீவ பெருமாளையும் மீண்டும் திருவகீந்திரபுரத்துக்கு எடுத்துச் செல்ல தயாரானார்கள் பக்தர்கள். ஆனால் பெருமாளின் எண்ணமோ வேறாக இருந்தது. சுற்றிலும் மலை, அருகே தாமரை தடாகம் என்று ஆனந்தமயமான அந்த தலத்திலேயே நிரந்தரமாக இருக்க தீர்மானித்த பெருமாள் அதை பக்தர் ஒருவரின் கனவில் சென்று தெரிவித்தார். அப்புறம் என்ன, பெருமாளே தீர்மானித்த பிறகு பக்தர்கள் மகிழ்ந்தார்கள், பரவசப்பட்டார்கள். செட்டி புண்ணியம் கோயிலிலேயே நிரந்தரமாக தங்கினார்கள் தேவநாத பெருமாளும் யோக ஹயக்ரீவ பெருமாளும். இதோ இன்றைக்கும் அதே தலத்தில் அதே ஆனந்தமயமான சூழலில் தன்னை நாடி வருகின்ற அனைவருக்கும் அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹயம்னா குதிரை, கிரீவம்னா கழுத்து. அழகே உருவான பெருமாளுக்கு குதிரை முகம் எப்படிங்க வந்தது? அதுக்கு பின்னால் இருக்கு ஒரு பெரிய கதை. வாங்க அந்த கதையை சொல்றேன். அழகே உருவான பெருமாளுக்கு குதிரையின் முகம் வந்தது எப்படி? ஹரி
குதிரையானது எப்படி? அதற்கு காரணம் பிரம்மா செய்த தவறு. ஒவ்வொரு யுகம் தோன்றும் போதும் பிரம்மா 4 வேதங்களை மகாவிஷ்ணுவிடமிருந்து பெற்று அதை வைத்து உலகை படைக்கத் தொடங்குவார். அதே சமயம் ஒவ்வொரு முறையும் நான்முகன் ஒரு பெரும் தவறை செய்வார். அது உறங்கும் போது அரக்கர்களிடம் வேதங்களை பறிகொடுத்து விடுவார். அப்புறம் என்ன? பரிதவித்தபடியே பெருமாளிடம் ஓடுவார். அந்த முறையும் அப்படித்தான். ஓடினார். நாரணனை தேடி ஓடினார். அங்கே சென்று கை பிசைந்து கண் கலங்கி நின்றவரை பார்த்ததுமே தெரிந்துவிட்டது மகாவிஷ்ணுவுக்கு. என்ன நாரதா, மீண்டும் வேதத்தை தொலைத்து விட்டாயா? தலையை மட்டும் ஆட்டினார். இல்லை, தலைகளை மட்டும் ஆட்டினார் பிரம்மா. புரிந்து கொண்ட நாரணர் இப்பொழுது தான் என்ன அவதாரம் எடுத்து வேதங்களை மீட்பது யோசித்தார். ஹயக்ரீவ அவதாரம் இதுவரை நாம் எடுக்கவில்லை. பரிமுகத்தோடு தோன்றினார். பரிவோடு நான்முகனுக்கு அருளினார். வேதங்களை கொடுத்தார். அதை கற்றும் கொடுத்தார். மகாவிஷ்ணுவான ஹரியின் முகம் பரியின் முகம் ஆனது. அதாவது ஹரி பரி ஆன கதை இதுதான். பெருமாள் தன்னோட சுதர்சன சக்கரத்தினால எத்தனையோ அசுரர்களோட தலையை பறக்க விட்ட கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பெருமாளோட தலையை ஒரு தடவை பறந்து போன கதை உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் திகிலாகத்தான் இருக்கிறது, சொல்லவே நடுக்கமாகவும் இருக்கிறது. ஆனால் இது புராண கதை. ஒரு சமயம் அரக்கன் ஒருவன் புதிதாக பூமியில் தோன்றினான். அரக்கர்களுக்கு ஒரு குணம் உண்டு. பூமியில் தோன்றியதுமே தவம் இருப்பார்கள், வரம் ஏதாவது கேட்பார்கள், அதன் பிறகு தலைகணத்தோடு ஆடுவார்கள். இந்த அரக்கனும் அப்படித்தான். பூமியில் தோன்றியதும் பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தான். தனக்கு குதிரை முகம் வேண்டுமென்று கேட்டான். குதிரை முகம் படைத்தவரால் மட்டுமே தனக்கு அழிவு நேர வேண்டும் என்ற வரத்தையும் கேட்டான். பிரம்மாவும் மறுக்க இயலாமல் அந்த வரத்தை தந்தார். அதன் பிறகு அசுரனின் ஆட்டம் ஆரம்பமானது. மண்ணுலக மக்களை எல்லாம் அடிமைப்படுத்திவிட்டு விண்ணுலகம் நோக்கிச் சென்றான். அங்கேயும் தன் ஆட்டத்தை தொடர்ந்தான். அவனது தொல்லைகளும் கொடுமைகளும் தாங்க முடியாமல் எல்லோரும் வைகுண்டம் நோக்கி சென்றார்கள். அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர வைத்தது. ஆமாம், அசுரர்கள் பலரை அழித்து விட்டு அந்த களைப்பும் சோர்வும் தந்த தாக்கத்தினால் தன்னுடைய வில்லில் முகவாய்க்கட்டையை பதித்து அமர்ந்தபடியே தொங்கிக் கொண்டிருந்தார் பெருமாள். என்ன செய்வது? காக்கும்படி வேண்ட வந்தவரிடமே காத்திருக்க வேண்டிய நிலைமை உருவானது. என்ன செய்வது என்று யோசித்தார்கள். இப்போதும் பிரம்மாவுக்குத்தான் ஒரு யோசனை வந்தது. கரையான்களை உருவாக்கி அந்த வில்லின் நாணை அறுத்தால் டக்கென்று வில் நிமிரும். நிமிர்ந்த வில்லின் வேகத்தில் அதில் முகவாயை பதித்திருந்தார் முகுந்தன் அல்லவா? அவருடைய தலை அப்படியே துண்டாகி பறந்தது. எங்கோ சென்று விழுந்தது, மறைந்தது. அதிர்ந்து போனார்கள் அத்தனை பேரும், நடுங்கிப் போனார்கள். சரியாக அதே நேரத்தில் அங்கே வந்தாள் திருமகள். அதே சமயம் அவளுக்கு கடந்த கால நிகழ்வொன்று நினைவுக்கு வந்தது. ஒருமுறை மும்மூர்த்தியரும் கலந்து கொண்ட நிகழ்வு ஒன்றில் விளையாட்டாக கமலமகளை கேலி செய்தார் கேசவன். அது பொறுக்காத திருமகள் அவரை நீ தலையின்றி போவீராக என்று சபித்தாள். தம்பதி ஆனாலும் கணவனையே சபித்திருந்தாலும் அந்த சாபம் பலித்தது. இதோ இப்பொழுது பெருமாளின் தலை துண்டாகிவிட்டது. அவள் சாபம் பலித்து விட்டது. அதே சமயத்தில் இன்னொரு யோசனையும் அவளுக்கே தோன்றியது. ஹயக்ரீவன் என்னும் அசுரனை அழிக்க அல்லவா எல்லோரும் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஹரியையே பரியாக ஆக்கினால் என்ன? இந்த யோசனையை திருமகள் சொன்னாள்.
அடுத்த நிமிடம் சூரியனின் தேர்க்குதிரைகளில் ஒன்றின் தலையினை எடுத்து ஹரியின் கழுத்தில் பொருத்தினார் பிரம்மா. ஹரி பரியானார், ஹயக்ரீவனானார். அப்புறம் என்ன, ஹயக்ரீவ பெருமாளுக்கும் ஹயக்ரீவ அசுரனுக்கும் பெரும் போர் நடந்தது. முடிவில் முடிந்தான் அசுரன். மூவுலகங்களும் முகுந்தனை கொண்டாடின. செட்டிப்புண்ணியம் கிராமம் அருள்மிகு தேவநாத பெருமாள் திருக்கோவில், யோக ஹயக்ரீவ சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் பிரசித்தமாக அறியப்படுறது. இந்த கோவில் 800 வருஷத்துக்கு ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவிலில் மூலமூர்த்தியாக ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதரா வரதராஜ பெருமாள் இந்திரகோலத்தில் அருள் பாலிக்கிறார். மேலும் கடலூர் பக்கத்தில் திருவஹீந்திரபுரம்ன்ற திவ்யதேசம் இருக்குது. அந்த கோவிலேருந்து 180 வருஷத்துக்கு முன்னாடி தேவநாத பெருமாளையும் யோக ஹயக்ரீவ சுவாமியும் இந்த கோவிலுக்கு எழுந்தருள பண்ணதா கோவில் ஸ்தல வரலாறு. இந்த கோவிலில் பல மாணவர்கள் வந்திருந்து யோக ஹயக்ரீவ சுவாமியை வணங்கி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் மேலும் நிறைய மாணவர்கள் வந்திருந்து சுவாமியை வழிபட்டு நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும். மேலும் அதற்காக குமுதம் பக்தி மூலமாக இந்த கோவிலில் ஒரு சிறப்பு பூஜையானது நடைபெற்றது. வாசகர்கள் அனைவரும் அந்த புஸ்தகத்தை வாங்கி அந்த காயினை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் வீட்டில் சகல சௌபாகியமும் பெருகவும் ஹயக்ரீவ பெருமானை வழிபடுவோமாக. படிப்பு கடவுள் யாருன்னு கேட்டால் என்னங்க சொல்லுவீங்க? சரஸ்வதின்னு தானே சொல்லுவீங்க. அந்த சரஸ்வதிக்கே இங்கே இருக்கிற ஹயக்ரீவர் பாடம் சொல்லி கொடுத்துருக்காராம். என்னங்க ஆச்சரியமா இருக்கா? அது என்ன கதைன்றதை சொல்கிறேன், வாங்க வேதங்களை அசுரனிடமிருந்து மீட்டு பிரம்மாவிடம் கொடுத்தார் ஹயக்ரீவர் என்று சொன்னேன் அல்லவா? அந்த சமயத்தில் மீண்டும் வேதங்களை பெற்றுக்கொண்ட பிரம்மாவுக்கு அவற்றை எப்படி படிப்பது, எப்படி பயன்படுத்துவது என்று மறந்து போயிருந்தது. அதனால் தன் மனைவியான நாமகளிடம், அதாவது சரஸ்வதியிடம் அதனை கேட்டார். வேத புத்தகங்களை புரட்டினாள் வேதவல்லி. வேத புத்தகங்களை புரட்டிய சரஸ்வதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுதுதான் அவளுக்கே புரிந்தது அத்தனையும் தனக்கும் மறந்து போய்விட்டது என்பது. உடனே ஓடினார்கள் இருவரும். மகாவிஷ்ணுவிடமே தஞ்சமடைந்தார்கள். வேதத்தை எடுத்து வந்து கொடுத்த அதே வேத பரியாக ஹயக்ரீவராக அமர்ந்து பாடங்களை கற்றுத்தர ஆரம்பித்தார் மகாவிஷ்ணு. ஒவ்வொரு நாளும் இதோ அகரத்தில் தொடங்கி இன்று AI காலம் வரை வந்துவிட்டது. ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. கால வளர்ச்சியில் மாற மாற அத்தனையும் தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் சரஸ்வதி தேவி ஹயக்ரீவரிடம் பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாள் என்கிறது புராணம். படிப்பு கடவுளான சரஸ்வதியே தினமும் தன்னை அப்டேட் செய்து கொள்ளுகிறாள். அப்படியானால் நீங்கள்? நான் வந்து ஐகிருவர் சாமி கோயிலுக்கு வந்திருக்கேன். என்னோட எக்ஸாம்ஸ் அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கு. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் நான் ரொம்ப அட்டன் பண்ண போகிறேன். அது ரொம்ப நர்வஸாக இருக்கும். அதனால் நான் வந்து என்னோடய கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து குமுதம் பக்தி ஸ்பெஷலோட காயின் வந்து ஐகிருவர்கிட்ட வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து என்னை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். மகாவிஷ்ணு எந்த அவதாரம் எடுத்தாலும் கூடவே மகாலட்சுமி அவதரிப்பாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போது மகாவிஷ்ணு இப்படி பரிமுக கடவுளா, அதாவது குதிரை முகத்தோட அவதரித்தாருனாக்கா மகாலட்சுமியும் அதே மாதிரி அவதாரம் எடுத்துருக்கணும் இல்லையா? அந்த அற்புதமான அவதாரம் என்ன தெரியுமா? வாங்க சொல்கிறேன். ஒரு சாபத்தின் காரணமாக குதிரையாக திரிந்து கொண்டிருந்தாள் மகாலட்சுமி. அவளுக்கு பூலோகத்தில் இருந்த குளுமையான பிரதேசம் பிடித்திருந்ததால் மீண்டும் வைகுண்டத்துக்கு செல்லும் எண்ணமே எழவில்லை. ஆனால் தேவியை பிரிந்து அங்கே திருமால் வாடிக்கொண்டிருந்தாள். திரு இல்லாத மால் வெறும் மாலாக இருந்தார். எத்தனை காலம் அப்படியே இருப்பது? அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. தாமும் ஓர் அசுவமாக, அதாவது குதிரையாக வடிவம் எடுத்தார். மகாலட்சுமி குதிரையாக உலாவிக் கொண்டிருந்த வனத்துக்கு சென்றார். அங்கே திருமாலும் திருமகளும் கழித்தார்கள். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையே பூவுலகில் ஹய வம்சம் எனும் அரச வம்சம் தோன்ற காரணமானது. அதுவே அந்த வம்சத்தின் முதல் அரசனானது. என் பையன் நீல் 10th படிக்கிறான். அவனுக்கு எக்ஸாம் நல்லா எழுதணும்னு கோவிலுக்கு வந்திருந்தோம்.
அந்த இடத்துல குமுதம் பக்தி ஸ்பெஷல் அவங்க அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஹயக்ரீவர் காயின் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்தோம். 10th இங்கே வந்திருந்தோம். ஐ ஃபீல் பிளெஸ்ட். இங்கே வந்தால் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு எழுதினேன். ஸோ 12th படிக்கிறேன். இப்போ திருப்பி இங்கே வந்திருக்கேன். இங்கே ஒரு காயின் வச்சு பூஜை பண்ணாங்க. இங்கே வரும்போது தான் பார்த்தேன் குமுதம்ல இருந்து. எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கிற எத்தனையோ குழந்தைகள் இங்கே வந்து ஹயக்ரீவரை கும்பிடுறாங்க. அவங்களுடைய படிப்பு சிறக்கணும் அப்படின்றதுக்காக. உங்கள் வீட்டு குழந்தையும் அதே மாதிரி படிப்பில் சிறக்கணுன்ற உங்களுக்கு ஆசை இருக்கு இல்லையா? அந்த ஆசைக்காக தான் குமுதம் பக்தி ஸ்பெஷல் தன்னுடைய வாசகர்களான உங்களுடைய சார்பாக இங்கே வந்து ஹயக்ரீவர் காசு வச்சு பூஜை பண்ணியிருக்கோம். அந்த காசு அடுத்த இதழோட உங்களுக்கு இணைப்பாக கிடைக்கும். வாங்க முதல்ல அந்த பூஜையை பார்த்துட்டு வருவோம். குமுதம் பக்தி வாசகர்கள் कुमुदं भक्तिनामधेयस्य सर्वेषां विद्यार्थिनां विद्यापारंग सिद्ध्यर्थं सर्वे विद्यार्थिनः परीक्षायां निर्विघ्नेन उत्तमसिद्ध्यर्थं हयग्रीवस्वामी अष्टोत्तर नामार्चनं करिष्ये। ओम नमे नमः। ओम विश्वम्भराय नमः। ओम हरये नमः। ओम आदित्याय नमः। ओम वागीशाय नमः। ओम अज्ञाननाशकाय नमः। ओम वेदनिधे नमः। ओम वेद्याय नमः। ओम शुभवे नमः। ओम विष्णवे नमः। ओम श्रीमते नमः। ओम त्रैलोक्यभूषण दयानधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। हयग्रीवाय विद्महे वागीशाय धीमहि तन्नो हंसः प्रचोदयात्। வெஸ்ட் தாம்பரத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த கோவிலில் வந்து நிறைய படிப்பு வருங்கனால இங்கே வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வந்தப்போ குமுதம் பக்தி புக்லேருந்து ஹயக்ரீவர் காயின் வச்சு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வாங்கணும்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்குது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் வாசகர்களா உங்க சார்பா உங்க வீட்டு குழந்தைகள் நல்லா படிக்கணுன்றதுக்காக இந்த செட்டி புண்ணியம் ஹயக்ரீவர் கோயிலில் நடத்தின பூஜையில வச்சு பூஜிக்கப்பட்ட ஹயக்ரீவர் காசு 26/2/2016 தேதியிட்ட குமுதம் பக்தி ஸ்பெஷல் இதழோட கிடைக்கும். அந்த இதழ் 12/2/2026 அன்னைக்கு கடையில கிடைக்கும். மறக்காம வாங்கிடுங்க. உங்க வீட்டு குழந்தைகளுக்கு இப்பவே நாங்க சொல்றோம், ஆல் தி பெஸ்ட்.